வணக்கம். இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 16/11/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்ற டிஎன்டிஇடி பேப்பர் 2ல அறிவியல் கேள்விகள் 30 கேள்விகளுக்கான அசல் விடைகளை ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். எல்லாமே மிகச்சரியான விடைகள். இந்த 30க்கு எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி நிமிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் குரூப்புக்கு ஷேர் பண்ணி ஆன்சர் கீயை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சயின்ஸில் ஒன்று பாருங்கள். ஒரு அவுன்ஸ் என்பது அளவு என்ன? ஒரு அவுன்ஸ் என்பதன் அளவு 30 ml. ஒரு அவுன்ஸ் என்பதன் அளவு என்னங்கிறது எத்தனை? ஆன்சர் பி 30. இங்கிலீஷில் பாருங்கள். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 1 ounce? 30 ml. இது ஏதாவது சரியான அளவு 29.5க்கு மேலே வரும். அதனால் இதை ரவுண்டாக 30 ml. அடுத்து பாருங்கள். சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம். சயின்ஸில் 2வது கொஸ்டின் சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம். இது எங்கே இருக்குன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் எங்கே இருக்குன்னா விருதுநகர் மாவட்டம். பாருங்கள், ஊரை கொடுக்காம மாவட்டத்துக்கு இருக்காங்க. அமைந்துள்ள மாவட்டம் விருதுநகர் மாவட்டம். சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் விருதுநகர். இதில் அடுத்து சயின்ஸில் 3வது கேள்வி. தவறான கூற்றை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. தவறான கூற்று என்ன கூற்று? ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒன்றுக்கும் மேற்பட்ட கைப்பாக்கள் இணைந்து மைசீலியம் எனப்படும் இணைப்பு. மைசீலியம்னாலே என்னென்னா பூஞ்சைகளில் காணப்படக்கூடிய உடல் அமைப்பு. அது கைப்பாக்கள் இணைந்தது தான் மைசீலியம். அப்போ சரியானது. 3வது பாருங்கள். பூஞ்சைகளின் உணவுப் பொருள் கிளைக்கோஜனாகவும் எண்ணெயாகவும் செய்யப்படும். இதுவும் சரியானது. பூஞ்சைகளில் உள்ள உணவுப் பொருள் கிளைக்கோஜனாகவும் எண்ணெயாகவும் செய்யப்படும். இதுவும் சரிதான். அடுத்து பூஞ்சைகளின் உடலமானது கைப்பாக்கள் என்னும் பூஞ்சை இலைகளால் ஆனது. உடலமானது கைப்பாக்கள் என்னும் பூஞ்சை இலைகளால் ஆனது. அதாவது உடல் அமைப்புனாலே மைசீலியம் தான். அந்த மைசீலியம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க தான். அடுத்து பாருங்க. இங்கே இந்த 2வது பாருங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட மைசீலியம் கைப்பாயினும் கைப்பாக்கள் சேர்ந்ததே மைசீலியத்தை உருவாக்குது. மைசீலியங்கள் இணைந்து கைப்பாவை உருவாக்கல. அப்ப பி தான் என்னது? தவறான கூற்று. இந்த கேள்விக்கு சரியான விடை பி. அடுத்து சயின்ஸ்ல 4வது டிடிடி என்பது ஃபர்ஸ்ட் டைஃப்ளோரோ டைஃபினைல் ட்ரைஃப்ளோரோ ஈத்தேன் கொடுக்குறாங்க. டைஃபினைல் டைக்ளோரோ ட்ரைக்ளோரோ ஈத்தேன் கொடுக்குறாங்க. அடுத்து டைஃபினைல் டைஃப்ளோரோ ட்ரைக்ளோரோ ஈத்தேன் கொடுக்குறாங்க. தவறு. கடைசி டி தான் ஆன்சர். டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். அதுதான் என்னது? மிகச்சரியான டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். அதான் மிகச்சரியான. அடுத்தது பாருங்க. சயின்ஸ்ல 5வது கொஸ்டின் என்ன கொஸ்டின்? சூப்பரின் என்ற பொருளாலான தடித்த காஸ்பேரியன் பட்டைகள் உள்ள அகத்தோல் காணப்படுவது. இந்த காஸ்பேரியன் பட்டைகள் பார்த்தீங்கன்னா எங்கே காணப்படும்னா தாவர வேர்ல தான் காணப்படும். அது என்ன வேர்னா ஒரு வித்தலை மற்றும் இருவித்தலை தாவர வேர்ல தான் காணப்படும். அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் இது 10th சயின்ஸ். இந்த பூஞ்சைகள் இப்போ பார்த்த பூஞ்சைகள் 9th. இந்த 5வது கொஸ்டின் 10th சயின்ஸில் ஃபஸ்ட்டு உயிரியலில் முதல் பாடத்தில் இருக்குது. ஒரு வித்தலை தாவர வேர் மற்றும் இருவித்தலை தாவர வேர். இந்த டிடிடியும் 10th சயின்ஸில் இருக்குது. டிடிடி அப்படிங்கிறது 10th சயின்ஸில் இருக்குது. இந்த 5வது கொஸ்டினுக்கு அப்போ சி ஆன்சர். ஒரு வித்தலை தாவர வேர் மற்றும் இருவித்தலை தாவர வேர். அடுத்து பாருங்க. சயின்ஸில் 6வது கொஸ்டின் என்ன? மனித உடலில் 4வதாக அதிக அளவில் காணப்படும் தனிமம். இது 4வது என்னன்னா நைட்ரஜன். இப்போ நான் அந்த OCHன்னு போடுறீங்க அப்படின்னா மனித உடலில் அதிக அளவில் காணப்படும் தனிமங்கள். ஃபஸ்ட்டு அதிகமாக காணப்படுவது ஆக்சிஜன், 2வது கார்பன், 3வது ஹைட்ரஜன், 4வதாக நைட்ரஜன். இது அப்போ இந்த தடவை 4வது கேட்குறாங்க. அப்போ அடுத்த ஏதாவது ஒரு டிஎன்பிசிலையோ வேறு ஏதாவது போட்டித் தேர்வுலையோ இந்த ஆர்டரை மாற்றி கேட்கலாம். அதனால் இந்த 4 நிலையை தெரிஞ்சுக்கணும். மனித உடலில் ஃபஸ்ட்டு அதிக அளவில் காணப்படக்கூடியது ஆக்சிஜன், 2வது அதிக அளவில் காணப்படுவது கார்பன், 3வது ஹைட்ரஜன், 4வது நைட்ரஜன். இதில் பாருங்கள், இந்த ஆக்சிஜன் கார்பன் ஹைட்ரஜனே இதில் கொடுக்கல, நைட்ரஜன். அப்போ 4வது அதிகமாக காணப்படக்கூடியது என்னென்னா நைட்ரஜன். சரிங்களா? அடுத்து 7வது கேள்வி. சயின்ஸில் 7வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட கரைசல்களில் எக்கரைசல் நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றாது. மாற்றுகிறது இல்லை, மாற்றாது. அதாவது இது 9th அமிலங்கள் காரங்கள் உப்புகள் 9th சயின்ஸில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா கீழ்கண்ட கரைசல் அமிலந்தே நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றும். இப்போ எலுமிச்சை சாறு, எலுமிச்சையில் சிட்ரிக் அமிலம் இருக்குது. வினிகர்னா அசிட்டிக் அமிலம். வினிகர்னா என்னது? அசிட்டிக் அமிலம். சுண்ணாம்பு நீர், ஏன்னா அதை தான் ஆன்சராக கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நான் பின்னாடி சொல்கிறேன். சுண்ணாம்பு ஆன்சர். டி ஆரஞ்சு சாறு. ஆரஞ்சு சாரத்துல அமிலம் இருக்குது. இந்த எலுமிச்சை சாறு, வினிகர், ஆரஞ்சு எல்லாமே அமிலம். அப்போ அதெல்லாம் என்னதுன்னா நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றும். கேள்வி என்னென்னா சிவப்பு நிறமாக மாற்றாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னென்னா சுண்ணாம்பு நீர். சுண்ணாம்பு நீர் என்னென்னா பேஸ், காரத்தை சேர்ந்தது. இது 3 A
அதாவது எலுமிச்சை சாறு, வினிகரு, ஆரஞ்சு சாறு இது வந்து எல்லாமே என்னதுன்னா அமில வகையை சார்ந்தது. அமில வகையை சார்ந்தது. ஆனால் இது சுண்ணாம்பு நீர் மட்டும் காரத்தை சார்ந்தது. அப்போ அதுதான் என்ன அது மாற்றாது. அப்போ அது என்ன செய்யும்னா சிவப்பு லிட்மஸ் தாளில் நீல நிறமாக மாற்றும். காரம் வந்து என்ன செய்யும் சிவப்பு நிறம். நீ கொடுத்துருக்கிறது நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றாது எதுன்னு கேட்டாங்க. எலுமிச்சை சாறு, வினிகர், ஆரஞ்சு சாறு 3 அமிலங்கிறதுனால நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றும். சுண்ணாம்பு நீர் மட்டும் மாற்றாது. ஏன்னா இது மற்ற 3 அமிலம், சுண்ணாம்பு நீர் வந்து காரம். அதாவது இதுக்கு ஆன்சர் வந்து சி. அடுத்து 8வது மின் கடத்து எண்ணின் அலகு. இது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்புல 4வது பாடம் மின்னோட்டவியல் பாடத்தில் உள்ளது. மின் கடத்து எண்ணின் அலகு வந்து ஓம் பவர் -1 மீட்டர் பவர் -1. அப்படி இல்லைன்னா தலைகீழா மோவண்ணா மோகனுக்கு வர்ற மோவண்ணா மோ பவர் -1 மட்டும் வந்தால் அதுவும் அதோட அலகு தான். மோ பவர் -1 அல்லது ஓம் பவர் -1 மீட்டர் பவர் -1. இதே வந்து 10th சயின்ஸில் 4வது பாடத்தில் இருக்குது. 8 கொஸ்டின் படத்தில் அதுக்கு 9வது கொஸ்டின் பார்ப்போம். அடுத்ததாக சயின்ஸில் 9வது கொஸ்டின். விலங்குகளில் வாய் மற்றும் கால் குழம்பு நோயை உண்டாக்கும் நுண்ணுயிரி. விலங்குகளில் வாய் மற்றும் கால் குழம்பு நோயை உண்டாக்கும் நுண்ணுயிரி என்னன்னா ஆப்தோ வைரஸ். அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க. நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பி தொகுப்பை இணைப்பது. நரம்பு மண்டலத்தையும் நாளமில்லா சுரப்பி தொகுப்பையும் இணைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ். இது 10th இருக்கு. 10th பாடத்தில் இருக்கு. நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பி தொகுப்பை இணைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ். மூளையின் அமைப்பு நரம்பு மண்டலத்தில் பாடத்தில் இருக்கு. 10th சயின்ஸில் உயிரியல் பாடப்பகுதியில் இருக்கு. நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பி தொகுப்பை இணைப்பது என்னன்னா ஹைப்போதலாமஸ். 10 கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்து 11வது கொஸ்டின். காற்று நுண்ணறைகள் அகலப்படுத்துதல் டேஸ் எனப்படுகிறது. காற்று நுண்ணறைகள் வந்து அகலப்படுதல் வந்து என்ன ஆகுதுன்னா எம்பைசீமா. காற்று நுண்ணறைகள் அகலப்படுதல் என்ன பண்ணுறது எம்பைசீமா. இது 9th மற்றும் 10th இருக்கு சயின்ஸில். சரிங்களா? அடுத்து 12வது கொஸ்டின். மெல்லுடலிகளில் காணப்படும் கழிவு நீக்க உறுப்பு. மெல்லுடலிகளில் என்ன உறுப்புனா நெப்டீரியம். மெல்லுடலில் காணப்படும் கழிவு நீக்க உறுப்பு வந்து என்னது நெப்டீரியம். இது வந்து 9th சயின்ஸில் இருக்குது. மெல்லுடலில் காணப்படும் கழிவு நீக்க உறுப்பு நெப்டீரியம்ங்கிறது 9th சயின்ஸில் இருக்குது. நெப்டீரியம் மிகச்சரியான உரை. அடுத்து 13. லென்ஸிற்கும் விழி வெண்படலத்திற்கும் இடையே நிரம்பியுள்ள திரவம். லென்ஸிற்கும் விழி வெண்படலத்திற்கும் இடையே உள்ள திரவம் நிரம்பியுள்ள திரவம் வந்து அக்வஸ் திரவம். அடுத்து சயின்ஸில் 14வது கொஸ்டின் பாருங்க. செல் நுண்ணுறுப்புகளுடன் அதன் பணிகளை இணைக்க. இதில் பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா வந்து என்னன்னா ஆற்றல் நிலையம், சக்தி நிலையம்னு படிச்சிருப்போம். லைசோசோம், தற்கொலைப்பை. இது 2 தெரிஞ்சாலே இதை வச்சு நம்ம செய்யலாம். அடுத்து வந்து ஒளிச்சேர்க்கைக்கு என்ன தேவைப்படும்? பச்சையம் தேவைப்படும். பச்சையம் எங்கே இருக்குன்னா பசுங்கணிகத்தில் இருக்கும். இப்போ பசுங்கணிகம் வந்து ஒளிச்சேர்க்கை. இதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் கூட அடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் லைசோசோம், தற்கொலைப்பை. டிக்கு 2 ஏதாவது ஆப்ஷன் இருக்கா பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. மற்ற இதுலையும் 2 வரல. அப்போ அதுதான் கண்ணை மூடிட்டு அடிச்சிடலாம். அப்போ என்னது ஏக்கு வந்து 4. மைட்டோகாண்ட்ரியா வந்து சுவாசித்தல், பசுங்கணிகம் வந்து ஒளிச்சேர்க்கை, கோல்கை உடலம் வந்து சுரத்தல், லைசோசோம், தற்கொலைப்பை. அப்போ என்னது ஆப்ஷன் ஏ. இந்த கேள்விக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்து 15வது கொஸ்டின். அடுத்து உடலில் கால்சியம் அளவு குறைவினால் ஏற்படுவது டெட்டனி. உடலில் கால்சியம் அளவு குறைவதால் ஏற்படுவது வந்து டெட்டனி. இது வந்து 10th சயின்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் 16வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் பசுந்தாள் உரமாக பயன்படுவது எது? இதில் வந்து தாவர அசிட்டோஃபேக்டர்னு நினைக்கிறேன். இது மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து சணப்பை அப்படின்னு சொல்லி முக்கியமாக வரும். கொளிஞ்சி மற்றும் சணப்பை. இந்த கொளிஞ்சி சணப்பையோட தாவரம் அந்த எந்த வகையை சார்ந்ததுன்னு சொல்லி நான் போட்டுறேன். கமெண்ட்டில் கூட போட்டுறேன். இந்த வீடியோ முடிஞ்சு கமெண்ட்டில் பார்த்துட்டு போட்டுறேன். நான் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன். இது ஒன்று மட்டும் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. அதனால் நான் ஆன்சர் பிடிக்காமல் விட்டேன். மேக்ஸிமம் அசிட்டோஃபேக்டராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அசோஸ்பைரிலம். இந்த 2ல் ஏதாவது இருக்குது. நான் என்னன்னு சொல்லி நான் பார்த்துக்கலாம். உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். 16வது கொஸ்டின் கூட நான் ஆன்சர் கமெண்ட்டில் போட்டுறேன். பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக அமிலம், காரம், pH. இது எதுனான்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 10ஆம் வகுப்பு வேதியியல் பாடத்தில் இருக்குது. வேதி வினையின் வகைகள் அப்படிங்கிற பாடத்தில் pH பற்றி ஒரு பாடம் இருக்குது.
அதில் பிஹெச்சின் அன்றாட வாழ்வில் பிஹெச் முக்கியத்துவம் சொல்லி ஒரு டாபிக் இருக்குது, அதில் உள்ளது. இதில் மனித உமிழ்நீரின் பிஹெச் வந்து என்னென்னா 6 to 8, காஃபிக்கு 5.6, ரத்த பிளாஸ்மா ரத்தத்தில் வந்து 7.4, தூய நீர் சுத்தமான தண்ணி அது வந்து நடுநிலைத்தன்மை வாய்ந்தது 7. இது தெரிஞ்சாலே அது ஒன்று கூட தெரிஞ்சால் போதும். டிக்கு வந்து 2 பாருங்கள், டிக்கு இதில் 2 ஒன்றே ஒன்று தான் இருக்குது. தூய நீருக்கு 7 அது தெரிஞ்சால் கூட போதும். டிக்கு 2 வச்சா சி தான் ஆப்ஷன். அப்போ மனித உமிழ்நீருக்கு வந்து 6 to 8, காஃபிக்கு வந்து 5.6, ரத்த பிளாஸ்மாவுக்கு 7.4, தூய நீருக்கு 7. அப்போ 17 கொஸ்டின், அதில் 16க்கு நம்ம சரியான ஆன்சர் பார்த்தோம். அந்த 16ஆவது கொஸ்டின் மட்டும் நான் கமெண்ட்டில் நான் போடுறேன், என்னன்னு சொல்லி ஆன்சர் நான் போடுறேன். அடுத்து 18ஆவது கொஸ்டின் பாருங்கள். நவீன தனிம வரிசை அட்டவணையில் எல்லா தனிமங்களும் டேஸ் அதிகரிக்கும் அடிப்படையில் அமைக்கப்பட்டன. அது என்னன்னா அணி எண். தனிம வரிசை அட்டவணையினாலே அணி எண்களின் வரிசைக்கு ஏற்ப மாதிரி தான் அதை வடிவமைச்சிருக்காங்க. சரிங்களா? 18ஆவது கொஸ்டின். அடுத்து 19ஆவது கொஸ்டின். குறுக்கலைகள் இதில் மட்டுமே உருவாகும். இப்போ இந்த குறுக்கலை வந்து என்னன்னா ஒளி, வெளிச்சம், பள்ளிக்கூடத்துக்கு வர்ற ஒளி, அதாவது இந்த ஒளி இதே குறுக்கலை. இந்த குண்டுலி சவுண்டு, இந்த குண்டுலி வர்றது வந்து நெட்டலை. இது குறுக்கலை, இது நெட்டலை. அப்போ நம்ம கேட்டது வந்து குறுக்கலை தான். இப்போ இது எங்கெங்கே உருவாகும் பார்த்தீங்கன்னா திடப்பொருள் உருவாகும், திரவங்கள் மற்றும் வாயுக்கள் தான் உருவாகும். குறுக்கலைகள் இதில் மட்டுமே உருவாகும். வெளிச்சம். சரிங்களா? அடுத்து 20வது கொஸ்டின். காந்த விசை கோடுகள் எதிலிருந்து தொடங்கிறது? எப்பயுமே காந்த விசைனாலே உங்களுக்கு தெரியும், காந்தம்னாலே வட துருவத்திலிருந்து தென்துறை. காந்த விசை கோடுகள் அப்படித்தான், வடமுனையிலிருந்து தென்முனைக்கு போகும். தொடங்குகிறதே இருக்காங்க, வடமுனையில் தொடங்குது. அடுத்து 21வது கொஸ்டின். பிவிசிடிகளை எரிப்பதன் மூலம் வெளிவரும் வாயு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பிரமாணமாக வந்து ஹைட்ரஜன் குளோரைடு வாயு தான் எரியுது. அதுக்கு அடுத்தபடியாக டயாக்சின். இங்கே டயாக்சன் கொடுத்து ஹைட்ரஜன் குளோரைடு கொடுக்காதனால இங்கே அடுத்த வாயு என்னது டயாக்சின் அப்படின்னு வரணும். இங்கே டயாக்சன் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது இங்கிலீஷ்லையுமே பார்த்தீங்கன்னா டயாக்சன் தான் கொடுக்குறாங்க. அதெல்லாம் அதுக்கு பேர் டயாக்சின், அதாவது டயாக்சன் எப்படினாலும் சொல்லலாம். அந்த பிவிசி நிலையை எரிப்பது மூலம் இதில் உள்ள ஆன்சர் என்னன்னா டயாக்சன். அடுத்து பாருங்க 22வது கேள்வி. ஒரு பொருள் மிதத்தல் தொடர்பானதில் எது சரியான கூற்று இல்லை? இப்போ பொருள் வந்து மிதக்கணும்னா அதுக்கு என்னன்னா 2வது பாருங்க, திரவத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள அழுத்தம் மேல் பகுதியில் உள்ளதை விட அதிகமாக இருக்கும். திரவத்தில் எப்பயுமே கீழே தான் அழுத்தம் அதிகமாக இருக்கும், மேலே குறைவாக இருக்கும். அதனால அந்த பொருள் மிதக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பொருளானது அதிக பருமன் மற்றும் குறைந்த அடர்த்தியை கொண்டிருக்கணும். மிதக்கும் பொருள் வந்து பருமன் அதிகமாகவும் அடர்த்தி குறைவாக இருக்கணும். ஏன்னா அடர்த்தி அதிகமாக இருந்துச்சுன்னா மூழ்கிடும், அதுவும் சரியான கூற்று. அடுத்து பொருளானது அதை இடப்பெயர்ச்சி செய்த திரவத்தின் எடையை விட குறைவான எடையை கொண்டிருக்கும், இதுவும் சரி. அப்போ இங்கே பாருங்கள், இந்த 3வது பாருங்க, பொருளானது அதிக பருமன் மற்றும் குறைந்த அடர்த்தியை கொண்டிருக்கும் சரியான பாயிண்ட். அதுக்கு ஆப்போசிட்டாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, பொருளானது குறைந்த பருமன் மற்றும் அதிக அடர்த்தியை கொண்டிருக்கும். அப்போ அது தவறானது, ஏன்னா அது இருந்துச்சுன்னா மூழ்கிடும், மிதக்காது. அப்போ சரியான கூற்று இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர் 22க்கு. சரிங்களா? அடுத்து 23 பார்த்தீங்கன்னா டேஸ் என்பது பிரித்தெடுக்கும் முறையாகவும் தூய்மையாக்கும் முறையாகவும் இருக்குது. இதில் கொடுத்துருக்காது உறைதல்னா தண்ணி வந்து பனிக்கட்டியாக உறைதல், உருகுதல்னா பனிக்கட்டி தண்ணியாக உறுதல், ஆவியாதல் நீர் ஆவியாக உறுதல். இது மூலம் இதில் வராது. படிகமாக்கல் தான் என்னது பிரித்தெடுக்கும் முறையாகவும் தூய்மையாக்கும் முறையாகவும் பயன்படுகிறது. அப்போ இதுக்கு ஆன்சர் ஏ, படிகமாக்கல். 24 2 பொருட்களை தேய்க்கும் போது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுது? எப்பயுமே எலக்ட்ரான்கள் இடமாற்றம் செய்யும் போது தான் என்ன ஆகுது, நமக்கு 2 பொருட்களை தேய்க்கும் போது எலக்ட்ரான்கள் இடமாற்றம் அடைவதால் நமக்கு மின்னேற்றம் ஏற்படுகிறது. அடுத்து மஞ்சள் காமாலை பரவும் விதம். இதுக்கு வந்து ஆன்சர் பி, மாசடைந்த நீர் மற்றும் இரத்த பரிமாற்றம். ஏற்கனவே மஞ்சள் காமாலை பாதிக்கப்பட்டவர்லேருந்து நமக்கு நாய் கடிக்கிற மூலம் ரேபிஸ் தான் வரும். பாதிக்கப்பட்ட ஆடைகளை உடுத்தல் இதில் வராது. நேரடியாக தொடுதல் மற்றும் கை கொடுக்கல் மூலமும் வராது. மஞ்சள் காமாலை பரவுவது வந்து மாசடைந்த நீர் மற்றும் இரத்த பரிமாற்றம். இது வந்து 25வது கேள்வி. அடுத்து 26வது அறிவியலில் ஏகில் மார்பிலோஸ் இந்த குடும்பத்தை சேர்ந்தது. எந்த குடும்பத்தில்? ரூட்டேசி குடும்பத்தை சேர்ந்தது. ஏகில் மார்பிலோஸ் இந்த குடும்பத்தை சேர்ந்ததுனா ரூட்டேசி. அடுத்து 27வது கொஸ்டின். இவற்றில் எவ்வகை இயக்கு பொருள்களை எரியூட்ட தனியான அமைப்பு தேவையில்லை? கிரையோஜெனிக் இயக்கு எரிபொருள். தனியான அமைப்பு தேவையில்லாமல் அதுவாக இயங்குறது வந்து என்னென்னா கிரையோஜெனிக் இயக்கு பொருள். ஆப்ஷன் சி தான் 27வது கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர்.
இதில் 28 பாருங்கள், வினிகர் சேர்மத்தில் காணப்படும் ஆக்கக்கூறுகள். வினிகர்னா அசிட்டிக் அமிலம். அசிட்டிக் அமிலம்னா என்னென்னா CH3COOH. இதில் பாருங்கள், கார்பன் ஹைட்ரஜன், இங்கேயும் கார்பன் ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன். அப்போ கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 3 தான் இருக்குது. அப்போ என்னது? கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன். ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். வினிகர்னா அசிட்டிக் அமிலம். வினிகர்னா என்னது? அசிட்டிக் அமிலம். சரிங்களா? வணக்கம். இந்த 16வது கேள்விக்கு நான் கமெண்ட்டில் கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதை நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. நான் புக்லேயே பார்த்துட்டேன். கீழ்கண்டவை பசுந்தாள் உரமாக பயன்படுகிறதுனா குரோட்டலேரியா ஜென்சியா. நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுக்கு வந்து பசுந்தாள் உரத்துக்கு வந்து சணப்பையும் கொழிஞ்சி செடியும் பயன்படணும். அந்த சணப்பைங்கிற சணப்பையோட தாவரவியல் பெயர் தான் குரோட்டலேரியா ஜென்சியா. அப்போ இந்த குரோட்டலேரியா ஜென்சி தான் சணப்பையோட பேர். அந்த சணப்பை தான் பசுந்தாள் உரத்துக்கு முக்கியமாக பயன்படுது. அப்போ 119க்கு ஏ குரோட்டலேரியா ஜென்சியா தான் மிகச்சரியான பதில். நம்ம 30க்கு ஆன்சர் பார்த்துட்டோம். அந்த 30க்கு எத்தனை பேர் அதிக மார்க் எடுத்திருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். அடுத்ததாக 29வது கொஸ்டின் அறிவியலில் பூசணியில் அயல் மருந்து சேர்க்கை இவற்றின் உதவியால் நடைபெறுகிறது. பூசணியில் எதன் உதவியால் அயல் மருந்து சேர்க்கை? பூச்சிகள் மூலமாக. பூச்சிகள் மூலமாக தான் அதிகமாக நடக்கும். காற்றும் ஒரு காரணம் தான். ஆனால் பூச்சிகள் தான் இந்த பூசணி பூ நிறத்துக்கு நல்லா ஈர்க்கப்பட்டு பூச்சிகள் மூலமாக தான் அதிகமாக நடக்கும். அதனால் பூசணியில் அயல் மருந்து சேர்க்கை இவற்றின் உதவியால் நடைபெறுகிறதுனா பூச்சிகள். இதெல்லாம் அடுத்த கடைசி கேள்வி 30வது கேள்வி. கடைசி 30வது கேள்வி பாருங்க. ரேபிஸ் என்பது டேஸால் ஏற்படும் நோய். ரேபிஸ்னாலே என்னன்னா வைரஸ். வெறிநாய்க்கொடியால் ஏற்படக்கூடிய நோய் தான் ரேபிஸ். வெறிநாய்க்கொடி. ரேபிஸ்ங்கிறது வைரஸால் ஏற்படக்கூடிய நோய். சரிங்களா? இது வரைக்கும் 30 கேள்வி பார்த்துருக்கோம். இதில் ஒன்று மட்டும் நான் கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன். இந்த 30 கேள்வியில் எத்தனை கேள்வி நீங்கள் சரியாக அடிச்சிருக்கீங்க? யாருக்கு அதிக மார்க் வருது? 30க்கு 30 எடுத்தவங்க யார்? இல்லை 25க்கு மேலே எடுக்கிறவங்க யாருன்னு பார்ப்போம். கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். அனைவரும் தேர்ச்சி பெற வாழ்த்துக்கள். வணக்கம்.